நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்கிறோம்னா, பாதகாதிபதி பாதகாதிபதி ஜாதகத்துல 12 பாவகங்கள்ல 12 ராசிகள்ல எந்தெந்த ராசிகளில், அதாவது லக்னத்திலிருந்து எந்தெந்த பாவகங்களில் இருந்தால் என்னென்ன குணத்தை செயல்படுத்துவார், ஜாதகர் எந்த உறவுகளிடமும் எந்த விஷயங்களிலும் கவனத்தை கையாள வேண்டும் என்பதை நம்ம பார்ப்போம். அப்ப பாதகாதிபதி என்பவர், ஜோதிடத்தில் பாதகாதிபதி என்பவர் பொதுவாக பாதகத்தை தருவதில் வல்லவர். பொதுவான கருத்து தான். ஒரு ஜோதிடர் பாதகாதிபதி அப்படிங்கிறத டச் பண்ணாம ஜோதிடமே சொல்வது கடினம். சரி, நம்ம இப்ப பார்க்கலாம். பாதகாதிபதி லக்னத்தில் இருந்தார்னா, ஜாதகர் தனக்கு வரும் வாய்ப்புகள் இது நன்மையான வாய்ப்பா, நல்ல வாய்ப்பா, கெட்ட வாய்ப்புகளா, நமக்கு கிடைக்கக்கூடிய சான்ஸ் எப்படி அப்படிங்கிறத தெரியாம தன்னுடைய வெற்றியை கோட்டை விட்டுறாரு. அப்ப பாதகாதிபதி லக்னத்தில் இருப்பவர்கள் தனக்கு கிடைக்கும் நல் வாய்ப்புகளை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவெடுக்க வேண்டும். அடுத்ததாக பாதகாதிபதி 2, அப்ப 2ஆம் இடம் பேச்சு. அப்ப ஜாதகர் பாத்தீங்கன்னா 2ஆம் இடம் குடும்பம். ஜாதகர் குடும்பத்துல கவனமாக பேசணும். பேசுவதில் கவனம், வார்த்தையில கவனமா இருக்கணும். இல்லைன்னா குடும்பத்துல பெரிய சண்டை சச்சரவுகளை இந்த பாதகாதிபதி செய்து விடுவார். அடுத்ததாக பாதகாதிபதி 3. இப்போ பாதகாதிபதி 3 இருக்கும் பொழுது 3ஆம் இடம் இளைய சகோதரம், 3ஆம் இடம் மாமனார். அப்ப இந்த உறவுகளிடம் ஜாதகர் கவனமாக பேசி இருக்க வேண்டும், கவனமாக பேச வேண்டும். அடுத்த 3ஆம் இடம் செல்போன், டூ வீலர். இது போன்ற விஷயங்களில் ஒரு செல்போன் வாங்க போறோம், ஒரு டூ வீலர் வாங்க போறோம்னா ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து வாங்குவது நன்மையை தரும். அந்த விலை விவரங்களை நன்கு அறிஞரிடம் கேட்டு அதன் அடிப்படையில் வாங்க வேண்டும். 3ஆம் இடம் தைரிய வெளிஸ்தான். தைரியமா முரட்டுத்தனமா போய் எதையும் செய்யக்கூடாது. பாதகாதிபதி 3 இருப்பாங்க. அடுத்ததாக பாதகாதிபதி 4. இப்ப பாதகாதிபதி 4 அப்படின்னு பாத்தீங்கன்னா 4ஆம் இடம் வீடு, வண்டி, வாகனம், தாய் வழி சொந்தங்கள், இது போன்ற உறவுகளிடம், இது போன்ற விஷயங்களிடம் ஜாதகர் கவனத்தை கையாள வேண்டும். அடுத்ததாக பாதகாதிபதி 5. அப்போ பாதகாதிபதி 5 அப்படின்னா பாத்தீங்கன்னா, இது படிக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன்ல தனக்கு எந்த ஹையர் எஜுகேஷன் என்ன, நம்ம பிஹெச்டி மாதிரி படிப்புகளை எது நமக்கு மேன்மை தரும் அப்படிங்கிற ஜாதக அடிப்படையில் ஆராய்ந்து அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா தேர்வு செய்ய வேண்டும். 5ஆம் இடம் ஜோதிடம். அப்போ ஒரு ஜோதிடருக்கு பாதகாதிபதி 5 இருந்தால் பலன் சொல்வதில் பாத்தீங்கன்னா நல்ல தெளிந்து ஆராய்ந்து பலன்களை சொல்ல வேண்டும். ஏன்னா அதே ஒரு பிரச்சனையாயிரும் பாதகாதிபதி 5 இருக்கும் ஜோதிடர்கள். அடுத்தது பூர்வீகம், 5ஆம் இடம் பூர்வீகம். அப்ப பூர்வீக விஷயங்களில் கவனமாக கையாள வேண்டும். பூர்வீக சொத்துக்களில் கவனமாக இருக்க வேண்டும். 5ஆம் இடம் அண்ணனின் மனைவி, அதாவது அண்ணியை குறிப்பிடும் பாவகம் என்பதால் அண்ணி போன்ற உறவுகளிடம் கவனமாக இருத்தல் வேண்டும். பாதகாதிபதி 5 இருப்பவர்கள். பாதகாதிபதி 6 இருப்பது பாத்தீங்கன்னா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் அப்படிங்கிற மாதிரி 6ஆம் இடம் ஒரு துர்ஸ்தானம். துர்ஸ்தானத்தில் ஜாதகருடைய பாதகாதிபதி இருப்பது பெருமளவு கெடுதல் செய்வதில்லை. பாதகாதிபதி 7 இருந்தார். அப்ப 7ஆம் இடம் பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன். 7ஆம் இடம் நாம் சந்திக்கும் நபர்கள். 7ஆம் இடம் முக்கியமாக மனைவி என்பது ஜாதகரோட கர்மா, நம்ம அதை ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ மனைவியிடம் பாதகாதிபதி 7 இருக்கும்போது மனைவியிடம் பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா பாத்தீங்கன்னா நம்ம பேசி குடும்பத்துல கவனமாக பேசுவது மிக நல்லது. மனைவியிடம் 7ஆம் இடம் இரண்டாவது குழந்தையிடம் நண்பர்கள், நாம் சந்திக்கும் அனைத்து நபர்களும் 7ஆம் இடம் என்பதால் சொசைட்டி, நண்பர்கள், பொதுவாக எல்லார்கிட்டையும் அனைவரிடத்திலும் தான் சந்திக்கும் அனைவரிடத்திலும் பாதகாதிபதி 7 இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா கவனமா இருக்கணும். முக்கியமா மனைவி கிட்ட கவனமா பேசி வரணும். அடுத்தது பாதகாதிபதி 8 இருந்தா, அப்ப 8ஆம் இடம் என்பது பாத்தீங்கன்னா எந்த உறவுகளை குறிக்கும். 8ஆம் இடம் பாத்தீங்கன்னா மனைவி குடும்பம். அப்போ மனைவி குடும்பம் சார்ந்த நபர்களிடம் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். 8ஆம் இடம் பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ்,
இன்சூரன்ஸ், ஷீட்டு, ஷேர் மார்க்கெட் இது போன்ற அனைத்தும் 8ஆம் இடம் சார்ந்த விஷயங்கள். இந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜாதகர்கள் வந்து ஒரு முறைக்கு இருமுறை இந்த இன்சூரன்ஸ் எடுக்கிறது, ஆயுள் காப்பீடு, ஷேர் மார்க்கெட்ல கவனமா வந்து இருக்கணும். அடுத்தது பாதகாதிபதி 9 இருந்துட்டாரு வைங்க. 9ஆம் இடம் தந்தை, மைத்துனர், மனைவியின் தம்பி, தந்தையுடைய உறவுகள் போன்ற விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா ஜாதகர் கவனமாக இருத்தல் வேண்டும். 9ஆம் இடம் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஒரு கோயிலே நம்ம பொறுப்பா இருக்கிறோம், ஒரு கோயில பொறுப்பா எடுத்து நம்ம கோயில் கட்டுகிறோம், அந்த கோயில் பணம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து நம்ம பொறுப்பா இருக்கிறோம்னா அந்த மாதிரி விஷயங்கள்ல பாதகாதிபதி 9 இருக்கிறவங்க கவனமாக இருத்தல் வேண்டும். பாதகாதிபதி 10 இருந்தார், அப்ப 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். அப்ப தொழில வந்து பாத்தீங்கன்னா கவனமாக, தொழில ஒவ்வொரு முடிவுகளும் கவனமாக எடுத்தல் வேண்டும். 10ஆம் இடம் வந்து மாமியார். அப்ப மாமியார் சார்ந்த விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாதகர் வந்து அந்த உறவுகள்ல வந்து கவனமா பேசி கவனமா இருக்கணும். அடுத்தது பாதகாதிபதி 11. இப்போ 11ஆம் இடம் லாபஸ்தானம். அப்போ அதிகமா வந்து தொழில வந்து பெரிய லாபங்களை வந்து எதிர்பார்த்தா தான் பாதகத்தை செய்ய பாதகாதிபதி காத்துக்கிட்டு இருப்பாங்க. எதுலையும் லாபத்திலேயே லாபம் போன்ற விஷயங்கள்ல வந்து நிதானமா இருக்கும் பொழுது எனக்கு குறைந்த லாபம் கிடைச்சா போதும் அப்படின்னா பாதகாதிபதி அங்க ஒண்ணு செய்ய போவதில்லை. 11ஆம் இடம் மூத்த சகோதரம். அப்போ மூத்த சகோதரம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து கவனமா இருக்கணும். 11ஆம் இடம் வந்து மருமகள் ஸ்தானம். அப்ப இந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா மருமகன் போன்ற உறவுகளிடம் வந்து ஜாதகர்கள் வந்து கவனமாக இருத்தல் வேண்டும். அடுத்தது பாதகாதிபதி 12ஆம் இடம் என்பது உங்களுக்கு வந்து போக்குவரத்து, பயணம் சார்ந்த விஷயங்கள். இதெல்லாம் 12ஆம் இடம். வெளிநாடு, இந்த மாதிரி விஷயங்கள்ல வெளிநாடு போறதுக்கு பணத்தை கொடுத்துட்டு நான் ஏமாத்துன்னு சொல்றாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல பாதகாதிபதி இருப்பாரு. இப்போ 12ஆம் இடத்துல பாதகாதிபதி இருக்கும் பொழுது ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் வந்து 12ஆம் இடம் தான் சொல்லுது. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யும் நபர்கள், வெளிநாடுக்கு செல்ல முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள், பாஸ்போர்ட் போன்ற விஷயங்கள், இதெல்லாம் வந்து 12ஆம் இடத்துல பாதகாதிபதி இருப்பவர்கள் பயணம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். நன்றி, வணக்கம்.